நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சத்தமே இல்லாம சைலண்டாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருக்காங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானுக்கு ஒரு பேரிடி நண்பர்களே. பாகிஸ்தானுடைய சாம்ராஜ்யம் அடிமடியிலே கை வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கேம் சேஞ்சர் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இனி ஆட்டமே மொத்தமா மாறப்போகுது. அதே போல சுதர்சன் சக்கர வியூகம் இஸ்ரேல் கூட மோடி அவர்கள் போட போகும் மிகப்பெரிய டீல் களமிறங்குது அயன் டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோல காத்திருக்கு நண்பர்களே. அதனால நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பலரும் பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கிடையில தான் அரிசி ஏற்றுமதியால கல்லா கட்டி வந்த பாகிஸ்தான் நம்முடைய நாடு எடுத்த ஒற்றை முடிவுனால தற்போது பின்னடைவை சந்திச்சிருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய அரிசி ஏற்றுமதி 40% வரைக்கும் சரிவை சந்தித்துள்ள நிலையில தான் அதன் முக்கியமான காரணத்தை இந்தியா எப்படி அடிச்சாங்க, எந்த மாதிரி எல்லாம் உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இங்க தெரிஞ்சுக்க போறோம். பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க. மேலும் நம்முடைய நாட்டையும் சீண்டிட்டு வருது. கடந்த ஆண்டு தான் பஹல்காம் தாக்குதலுக்கு நம்முடைய நாடு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் இன்னுமே திருந்தாம ஆட்டம் தான் போட்டுட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல தற்போது நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கிற மட்டும் இல்லாம பாகிஸ்தான் தொடர்ந்து சர்வதேச அமைப்புகளிடம் பிச்சை எடுக்கிறதும் கடன் வாங்கிட்டு வர்றதும் அப்படிதான் அவங்களுடைய நிர்வாகத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தான் அரிசி ஏற்றுமதி வழியாக கல்லா கட்ட தொடங்குச்சு. நம் நாட்டை போல் பாகிஸ்தான்லையும் அதிக அளவுல அரிசி விவசாயம் செய்யப்படுது. இதனால பாஸ்மதி உள்பட பிற அரிசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு பணம் சம்பாதிச்சாங்க. சர்வதேச அளவுல அரிசி ஏற்றுமதிக்கு நம்முடைய நாடு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. இது பாகிஸ்தானுக்கு சாதகமாக மாறினது. இதனால பாகிஸ்தான்ல இருந்து அதிக அளவுல வெளிநாடுகளுக்கு பாஸ்மதி உள்பட பிற அரிசி ரகங்கள் ஏற்றுமதியாச்சு. பாகிஸ்தான் அரிசி ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் மாலிக் பைசல் ஜஹாங்கீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல இருந்து பாஸ்மதி அரிசி மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. பாஸ்மதி அல்லாத அரிசி பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மலேசியா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு அனுப்பப்படுது. இந்த நாடுகளுக்கான அரிசி ஏற்றுமதி அதிகரிக்க நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் சமீபத்தில் நம்முடைய நாடு அரிசி ஏற்றுமதிக்கான கட்டுப்பாட்டை தளர்த்தினாங்க. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு இது கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால வெளிநாட்டினர் பாகிஸ்தானை கைவிட்டு நம் நாட்டின் அரிசியை வாங்க தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரிசி ஆர்டர்களுக்கான வரிகள் மற்றும் வரி சலுகைகளை மத்திய அரசு அறிவிச்சாங்க. இதனால வெளிநாட்டுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யும் போது விதிக்கப்படும் வரி வர்த்தகர்களுக்கு குறைஞ்சிருக்கு. இதனால நம் நாட்டிலிருந்து வர்த்தகர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்ய தொடங்கியிருக்காங்க. மீண்டும் இதனால சர்வதேச சந்தையில நம் நாட்டில் உற்பத்தியான அரிசி நுழைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் தற்போது பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாடுகளுக்கும் செல்லும் அரிசி சதவீதம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 7 மாதங்கள்ல சர்வதேச சந்தையில பாகிஸ்தானுடைய அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நடப்பு நிதியாண்டின் முதல் 7 மாதங்கள்ல பாகிஸ்தானுடைய அரிசி ஏற்றுமதி 40% வரைக்கும் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் புள்ளியியல் பணியகம் வெளியிட்டுள்ள டேட்டாவின் படி பார்த்தோம்னா பாஸ்மதி இல்லாத அரிசி ஏற்றுமதி 50% சரிஞ்சு $827 மில்லியன் இருக்கு அப்படின்னும், இதன் மொத்த அளவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 3.15 மில்லியன் டன்ல இருந்து 2 மில்லியன் டன்னாக குறைஞ்சிருக்கு அப்படின்னும், பாஸ்மதி ஏற்றுமதியும் 6.6% குறைஞ்சு $477 மில்லியன் இருக்கு. பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி 4,87,278 டன்ல இருந்து 4,36,484 டன்களாக சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் சத்தமே இல்லாம பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை சைலண்டாக இந்தியா சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் போயிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணம் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆகியவற்றில் ஒரு திருப்பு முனையாக இது அமையுது அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த இஸ்ரேல் பயணம் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள்ல ஒரு மைல்கல் தருணமாக கருதப்படுது. 2 நாடுகளுக்கும் இடையே அதிகரிக்கும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவே இது இருக்கு. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கு இடையிலான வலுவான தனிப்பட்ட பிணைப்பையும் இது எடுத்துக்காட்டுது அப்படின்னே சொல்லலாம். இது தொடர்பாக இஸ்ரேல் வர்த்தகத்திற்கான சிறப்பு தூதர் ஃபிலிர் ஹசன் நஹூம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பயணம் நிகழுது. கடந்த 2 ஆண்டுகளுடைய புவிசார் அரசியல் மாற்றங்கள் உலக மற்றும் மத்திய கிழக்கு இயக்கவியல் அடிப்படையிலேயே மாற்றியுள்ளது. இது புதிய ஒத்துழைப்பிற்கான சாத்தியங்களையும் உருவாக்கி இருக்கு.
மாறி வரும் கூட்டணிகள் மற்றும் உருவாக்கி வரும் பொருளாதார வழித்தடங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆகியவற்றில் ஒரு திருப்பு முனையாக இது அமையுது. இந்த பயணம் இந்தியாவுடைய நலன்களை வலுப்படுத்துவதுடன் பிராந்திய சமநிலையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய அயன் டோம் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஹமாஸ் ஈரான் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை காப்பாற்றியதே அந்த தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதிலையும் இந்த பயணம் முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு துறையில இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஆயுத பார்ட்னராக இருக்கும் இந்தியா அயன் டோம் தொழில்நுட்ப மாற்றத்தை விரும்புறாங்க. அயன் பீம் லேசர் அமைப்பை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. இது பயங்கரவாத அச்சுறுத்தலை திறன்பட எதிர்கொள்ள உதவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தொழில்நுட்ப துறைக்கும் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது ஏஐன்னு சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் சைபர் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியாவின் வளர்ச்சி இடைவெளிகளை இஸ்ரேல் நிரப்புவாங்க. இது $5 டிரில்லியன் பொருளாதார இலக்கு மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கும். மத்திய கிழக்கில் சமநிலையை பேணுவதிலையும் இந்தியாவுடைய பங்கு முக்கியமாகுது. இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் அரபு நாடுகள் இணைந்த நெத்தன்யாகுடைய ஹெக்ஸகன் கூட்டணி ஒன்றாக இணைந்து ஈரான் மற்றும் சீனாவை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிக்கும் அதே நேரம் இஸ்ரேலுடன் உறவுகளை பேணுவதன் மூலம் இந்தியா தன்னுடைய சமநிலையை உறுதி செய்யறாங்க அப்படின்னே சொல்லலாம். எரிசக்தி பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் வளைகுடா நாடுகளுடைய சிறத்தன்மை இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு முக்கியம். இந்தியா இஸ்ரேல் எரிசக்தி வழித்தடம் பாகிஸ்தான் மற்றும் ஹவுதி உருவாக்கும் தடைகளை தவிர்க்க உதவும். அதாவது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தொழில்நுட்பத்தில் பாய்ச்சல் அடையவும் மத்திய கிழக்கில் தன்னுடைய நலன்களை பாதுகாக்கவும் தான் இந்த பயணம் அமையுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அயன் டோமை இந்தியா வெறுமனே வாங்க மாட்டாங்க, மாறாக தொழில்நுட்ப பரிமாற்றம் நடக்கும். இதன் மூலம் இந்தியாவிலேயே அது இணைந்து தயாரிக்கப்படும். இது மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்துக்கு முக்கியமானதாகும். மேலும் $2 பில்லியன் மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ட்ரோன்கள், ஏவுகணைகள் உள்பட பல பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இதுல கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இது இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர் மூவாக பார்க்கப்படுது. இனி ஆட்டமே மொத்தமா மாறப்போது. பாகிஸ்தான், சீனாவுக்கு இந்தியா சிம்ம சொப்பனமாக மிகப்பெரிய அளவுல விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உலக நாடுகள் இப்போ வாயில விரல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய உள்நாட்டு ஏவுகணை பாதுகாப்பு கவசமான சுதர்சன் சக்கரம் திட்டத்தை மேலும் வலுப்படுத்த இந்த இஸ்ரேலுடைய அயன் டோம் சொன்னோம் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஏரோ அமைப்புகளுடைய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பது குறித்து 2 நாட்டு தலைவர்களும் ஆலோசனை செஞ்சுட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பான ஒப்பந்தம் இன்னைக்கு இறுதி செய்யப்படலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எதிரி நாட்டு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஒளியின் வேகத்தில் தாக்கி அளிக்கும் அதிநவீன லேசர் ஆயுதங்களை கூட்டாக தயாரிப்பது குறித்தும் இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய இடம் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெறும் கொள்முதல் ஒப்பந்தமாக இல்லாமல் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க 2 நாடுகளும் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால பாதுகாப்பு துறையில இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு அடுத்த கட்டத்துக்கு செல்ல இருக்கு. இன்னைக்கு நடைபெற இருக்கும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையில பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பு திறனை மேம்படுத்த ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிறது மூலம் சுதர்சன் சக்கரம் அப்படிங்கிற கவசத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க. இதுல இஸ்ரேலுடைய அனுபவமும் தொழில்நுட்பமும் இணைந்தால் அது ஆசியாவிலேயே மிகவும் பலமான பாதுகாப்பு வளையமாக மாறும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா அது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் வழிவகுக்கும். பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் இன்று நிறைவடையும் நிலையில இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு மாலைக்குள்ள வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதிரி நாடுகளுடைய ஏவுகணைகள், போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் நம் நாட்டு எல்லைக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடியே அவற்றை நடு வானிலேயே கண்டறிந்து அளிப்பதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு அடுக்கு பாதுகாப்பு முறை அப்படின்னு, அதாவது எதிரி ஏவுகணை வரும் தூரத்தை பொறுத்து வெவ்வேறு ஏவுகணைகள் மூலம் அதை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏவுகணைகள் சுமார் 150 கிலோமீட்டர் முதல் 350 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. இதை இந்தியாவுடைய DRDO அமைப்பு உருவாக்கிட்டு வர்றாங்க. இது முழுக்க மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்கப்படுது. மேலும் என்ன மாதிரியான இலக்குகளை எல்லாம் இது அளிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிற எதிரி நாட்டுடைய போர் விமானங்கள், குரூஸ் மிசைல், வழிகாட்டும் ஏவுகணைகள், தற்கொலைப்படை ட்ரோன்கள், ஸ்டெல்த் UAVs அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது மட்டும் இல்லாம பெரிய ரக ஹெலிகாப்டர்கள், இது எல்லாத்தையுமே அவங்களுடைய இலக்குகளை தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவுடைய S-400 ஏவுகணை அமைப்பை வச்சிருக்காங்க. ஆனால் சுதர்சன் சக்கரம் திட்டத்தை இன்னும் நவீனமாக்க இஸ்ரேலுடைய உதவி எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேலுடைய அதிநவீன ரேடார் நுணுக்கங்களை இதுல இணைச்சாங்கன்னா மிக சிறிய ட்ரோன்களையும் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். இஸ்ரேல் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க பயன்படுத்தும் அயன் டோம் தொழில்நுட்பத்தின் சில பகுதிகளை இதுல சேர்த்தாங்கன்னா
ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்க முடியும். ஏவுகணைகளுக்கு பதிலாக லேசர் கதிர்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவுல இலக்குகளை அளிக்கும் அயம் பீம் தொழில்நுட்பத்திலையும் இந்தியா ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. மகாபாரதத்துல கிருஷ்ணருடைய சுதர்சன் சக்கரம் எப்படி தீய சக்திகளை அழித்து தர்மத்தை காக்குமோ, அதே போல இந்திய எல்லைகளை எந்தவித அச்சுறுத்தலுமின்றி பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த சுதர்சன் சக்கரம் அப்படிங்கிற பெயர் இதுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இது 2028-29 ஆண்டுக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. அதே போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கார் இல்லையா? கடந்த 9 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணிக்கிறது இது 2வது முறையாகும். இதுக்கு முன்பாக 2017 ஆண்டு ஜூலை மாதத்தில் இஸ்ரேல் போயிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் சென்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் வசிச்சுட்டு வரும் யூத சமூகங்கள் எந்தவித அச்சமும் ஒடுக்குமுறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதே போல 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு இரங்கலை இந்தியா தெரிவிச்சாங்க. மேலும் இஸ்ரேலுடைய வழியை இந்தியா உணர்ந்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும், அதே போல இந்தியாவுக்கு எப்போதும் இஸ்ரேல் துணை நிற்கும் அப்படின்னு இந்தியாவுடைய பிரதமரும் இஸ்ரேலுடைய பிரதமரும் மாறி மாறி 2 நாடுகளுக்கும் ஒரு உறுதுணையாக பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.